ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு ஸ்கூல்லெஸ். இன்னைக்கு நம்ம மேக்ஸ் பார்க்க போகிறோம். யூனிட் 3 மெஷர்மெண்ட்ஸ். மெஷர்மெண்ட் ஆஃப் வெயிட். வெயிட்னா என்ன? இடை. எது அதிகமான வெயிட் இருக்குன்னு கேட்குறாங்க. மயிலிறகா இல்லாட்டினா முட்டையான்னு கேட்குறாங்க. டிக் த ஹெவியர் ஆப்ஜெக்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முட்டை தான் வெயிட்டாக இருக்கும். மயிலிறகு ரொம்ப லைட் வெயிட்டாக தானே இருக்கும். கீயா லாக்கான்னு கேட்குறாங்க. லாக். ஸ்பூனா ஜக்கா? ஜக்கு தான் வெயிட் அதிகமாக இருக்கும். பென்சிலா பென்சில் பாக்ஸா? பென்சில் பாக்ஸ் தான் வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் லேஸாக 2 கையில் தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் எது வெயிட் அதிகமாக இருக்குன்னு. அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, வேவிங் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸிங் நான் ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸ். நான் ஸ்டாண்டர்ட் மெத்தட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வெயிட் மெஷர் பண்ணுறதுக்கு ஒன்று வேவிங் மிஷின் யூஸ் பண்ணணும், இல்லாட்டினா இந்த மாதிரி இடைக்கல்லாம் யூஸ் பண்ணணும்ல, இந்த வேவிங் ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம சும்மா எவ்வளோ எடை அப்படின்னு சொல்லி கையளவு வச்சுலாம் கண்டுபிடிக்கிறது தான் வந்து நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். இப்போ உங்கள் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கும், எத்தனை விதைகள், அதாவது டேமரன் புளியங்கொட்டை விதை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஒரு மனக்கணக்கு பண்ணி சொல்லலாம். இப்போது வந்து ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வந்து ஒரு 20 எரேசரோட வெயிட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கெஸ் பண்ணுவீங்க. ஆனால் அது வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா அதெல்லாம் வந்து நான் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இதுக்கு எல்லாருக்குமே மெஷர் பண்ணும்போது கரெக்டான ஆன்சர் வரணுன்றதுக்காக தான் வி ஆர் கோயிங் ஃபார் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் தான் வந்து கிராம் அண்ட் கிலோகிராம். வெயிட்டுக்கு வந்து கிராம் அண்ட் கிலோகிராம் யூஸ் பண்ணுவோம். ஹெவியர் திங்ஸ் ஆர் மெஷர்ட் இன் கிலோகிராம். இட் கேன் பி ரிட்டன் அஸ் கேஜி. கேஜின்னு எழுதுவோம். லைட் வெயிட் ஐட்டம்ஸ் வந்து கிராம்ஸில் சொல்லுவோம், ஜின்னு எழுதுவோம். ஓகேங்களா? 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம்ஸ். கிலோனாலே 1000ன்னு அர்த்தம். ஸோ 1 கிலோகிராம் வந்து 1000 கிராமை குறிக்கும். 1 கிராம் வந்து 1000 மில்லிகிராமை குறிக்கும். 1000 மில்லிகிராம். மில்லிகிராம்ன்றது கிராமை விட எடை கம்மியானது. ஸோ கிலோகிராம், தென் கிராம், தென் மில்லிகிராம். ஓகேங்களா? கிலோகிராம் தான் வெயிட் அதிகம், கிராம் கம்மி, மில்லிகிராம் அதை விட ரொம்ப கம்மி. ஓகேங்களா? கன்வர்ஷன் ஆஃப் வெயிட் பார்க்கலாம். 1 கேஜி, 1 கிலோகிராம் வந்து எவ்வளவு? 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம். 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம். எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இங்கே வந்து 1 கேஜியை வந்து நான் 100 கிராம் பேக்கெட்டாக 10 பேக்கெட் போடலாமா? 100 + 100 + 100 + 100 10 டைம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1000 கிடைக்கும். அதாவது 10 × 100 பண்ணுறீங்க. 10 பேக்கெட்ஸ் ஆஃப் 100 கிராம் போட்டிங்கன்னா 1000 கிராம் கிடைக்கும்ல, அதுதான் இங்கே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2 கிலோ. ஓகேங்களா? 2 கிலோ அரிசி இருக்குது. இப்போ 2 கிலோ அரிசியை வந்து நான் சின்ன சின்ன பேக்கெட்டாக பிரித்து போடணும். எத்தனை சின்ன சின்ன பேக்கெட்டாக பிரித்து போடுவோம்? எத்தனை 100 கிராம் பேக்கெட்டாக பிரித்து போடுவோம்னு பார்த்தீங்கன்னா 20 100 கிராம் பேக்கெட்டாக போட்டோன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? 20 × 100னா என்னது? 2000 கிராம்ஸுன்றது என்னது? 2 கேஜி. ஸோ அந்த 2 கேஜியை வந்து நான் 20 × 100 கிராம் 20 × 100 கிராம் பேக்கெட்டாக பிரித்து போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் 100 கிராம் பேக்கெட்ஸ் யூஸ் டு ஃபில் 3 கேஜி ஆஃப் ரைஸ். ஸோ 3 கிலோ அரிசி மூட்டை இருக்குது. 3 கிலோ பெரிய அரிசி மூட்டை இருக்குது. இந்த 3 கிலோ அரிசி மூட்டையை வந்து நம்ம சின்ன சின்ன பொட்டலங்களாக போடணும். 100 கிராம் பொட்டலங்களாக போடணும். அப்போ 3 கேஜின்றது என்னது? 3 கேஜின்றது 3000 கிராம்ஸ் தானே. இந்த 3000 கிராம்ஸை நான் எப்படி பேக்கெட்ஸாக போடுவேன்? 100 கிராம் பேக்கெட்ஸாக போட்டுருவேன். எப்படி எழுதுவோம் நம்ம? 30 × 100 தானே 3000 கிடைக்கும். ஸோ 30 × 100 தானே 3000. அப்படின்னா நான் 30 பேக்கெட்ஸாக போடுவேன். 30 பேக்கெட்ஸ் ஆஃப் 100 கிராம் ஈச் தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? எவ்வளோ பேக்கெட்ஸ்னால் 30 பேக்கெட்ஸ். சர்க்கிள் த ஆட் ஒன் பார்க்கலாம். கிராம், கிலோகிராம், மீட்டர். ஓகேங்களா? இதில் வந்து மீட்டர் தான் ஆட் ஒன். மீட்டர் வந்து இட் இஸ் யூஸ் டு மெஷர் லென்த். கிராமும் கிலோகிராம் தான் வெயிட்டை மெஷர் பண்ணும். 50 கிராம், 500 கிராம், 100 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரில் வந்து லென்த்தை மெஷர் பண்ணுறது. 1 மீட்டர், 2 கேஜி, 5 கேஜி. திருப்பியும் இதில் மீட்டர் வந்து லென்த்தை மெஷர் பண்ணுறது. இது ரெண்டும் தான் வெயிட்டை மெஷர் பண்ணுறது. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்க்கலாம். 1000 கிராம் வந்து என்னது? 1 கிலோகிராம். 1000 கிராம் இஸ் 1 கிலோகிராம். ஸோ 1 கிலோகிராம்ன்றது 1000 கிராம்னா 2 கிலோகிராம்ஸ் எவ்வளோ? 2 கிலோகிராம்ஸ் வந்து 2000 கிராம்ஸ்.
2 கிலோகிராம்ன்றது 2000 கிராம்ஸ். ஓகேங்களா, 1 கிலோகிராம் வந்து 1000 கிராம்ஸ்னால் 2 கிலோகிராம் 2000 கிராம்ஸ். கிராமை ஷார்ட் ஃபார்மில் எப்படி எழுதுவோம்? ஜின்னு மட்டும் போடுவோம், ஸ்மால் லெட்டரில் ஜி. கிலோகிராமை கேஜின்னு போடுவோம். ஓகே, அடுத்தது 4th கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பேக்ஸ் டு பி யூஸ் டு ஃபில் த கிவன் ஐட்டம்ஸ் இஃப் 1 பேக் கேன் ஹோல்ட் 100 கிராம்ஸ் ஆஃப் த கிவன் ஐட்டம். ஸோ இங்கே வந்து பெரிய அளவில் மூட்டை மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அதை சின்ன சின்ன பொட்டலங்களாக போடணும். 100 கிராம் பொட்டலங்களாக போடணும். எத்தனை பொட்டலம் போடலான்னு கேட்குறாங்க. முதல்ல நம்ம இங்கே கொடுத்துருக்க கேஜி எல்லாம் கிராமாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ 1 கிலோ வந்து, ஸோ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், 1 கேஜி வந்து 1000 கிராம்ஸ். ஓகேங்களா, 1 கேஜி 1000 கிராம். அதனால் 1 கிலோ வந்து 1000 கிராம் நீங்கள் எழுத போகிறேன். அப்போ 2 கிலோன்றது எவ்வளோ இருக்கும்? 2 கேஜி வந்து 2000 கிராம்ஸ். 2ஆல் 1000 மல்டிப்ளை பண்ணுறேன். 5 கேஜினா 5000 கிராம்ஸ். ஓகேங்களா, 5ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன். 10 கேஜினா 10,000 கிராம். ஓகேங்களா, 2 கேஜினா 2000 கிராம். அடுத்தது 500 கிராம். 500 கிராம்ன்றது 500 கிராம்னு எழுதிக்கலாம். கிராம் தானே கொடுத்துருக்காங்க, ஸோ கிராம்னு எழுதிக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் பேக்ஸ் கண்டுபிடிக்கணும். இதை என்ன சொல்கிறாங்க? 100 கிராம் மூட்டையாக போடணும்னு சொல்கிறாங்க. 100 கிராம் மூட்டையாக போடணுன்னா இதை வந்து நம்ம 100ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பை 100. 100 கிராம் மூட்டையாக போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 10 100 கிராம் மூட்டை போடணும். 10 பேக்ஸ். ஓகேங்களா, 10 பேக்ஸ் போடணும். இது பார்த்திங்கன்னா 20, இது 50 பொட்டலங்களா, 50 பொட்டலம் போடலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 100 பொட்டலம் போடணும். 100 பொட்டலம் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து 10 கிலோ பருப்பை வந்து ஃபில் பண்ண முடியும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா 20 பொட்டலம் போடலாம். இது 500 கிராம். 500 வந்து 100ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 5. 5 பேக்ஸ். ஓகேங்களா, எல்லாத்தையும் 100ஆல் டிவைட் பண்ணி இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன். 5th கொஸ்டின் பார்க்கலாம். Price of 100 gram of ice cream is 20 rupees. Ramya bought 1 kg of ice cream. How much should she pay the shopkeeper னு கேட்குறாங்க. 100 கிராம் ஐஸ்கிரீம் வந்து 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போது 1 கிலோ ஐஸ்கிரீம், 1 கிலோ ஐஸ்கிரீம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 100 கிராம்ன்றது கம்மி, 1 கிலோன்றது அதிகம். அப்போ வந்து 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ பே பண்ணி வாங்குறாங்க. ஸோ நம்ம அது எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். 1 கிலோ ஐஸ்கிரீம், 1 கிலோ ஆஃப் ஐஸ்கிரீம்ன்றது என்னது? 1000 கிராம் தானே. 1 kg is equal to 1000 கிராம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். 1 kg is equal to 1000 கிராம்னு படிச்சிருக்கோம். ஸோ ப்ரைஸ் ஆஃப் 100 கிராம் ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து 20னா 1000 கிராமுக்கு எவ்வளவு? ப்ரைஸ் ஆஃப் 1000 கிராம் ஆஃப் ஐஸ்கிரீம் எவ்வளவு? இந்த 20 × 10. ஓகேங்களா, 20 × 10 மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணிட்டுனா 200 அப்படின்னு கிடைக்கும். இங்கே ஏன் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 கிராம் வந்து 20 ரூபானா இந்த 100லேருந்து இந்த 1000 வரதுக்கு என்ன பண்ணணும்? 100 ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1000 கிடைக்குமா? 100 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1000 கிடைக்குமா? அப்போ 1000 கிராமுக்கு எவ்வளவு? 20 × 10. ஸோ இந்த பக்கம் 10 மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 10 மல்டிப்ளை பண்ணும். 100 கிராமுக்கு 20னா 1000 கிராமுக்கு அப்படியே 10 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ 20 × 10 200 ரூபா. Next question. Price of 1 kg of sugar is 50. Ranjit bought 2000 gram of sugar. Find the amount she has to pay to the shopkeeper. So 1 கிலோ சக்கரை 50 ரூபா. அப்போது ரஞ்சித் வந்து 2000 கிராம். 2000 கிராம்ன்றது என்னது? நம்ம என்ன படித்தோம்? 1 kg is equal to 1000 கிராம். அப்படின்னா 2000 கிராம்ன்றது என்னது? 2 kg. ஸோ 2 kg எவ்வளோன்னு கேட்குறாங்க. 1 கிலோ சக்கரை 50, 2 கிலோ சக்கரை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்படியே டபுள் 100 ரூபா. ஓகேங்களா, அந்த சம் பண்ணலாம். ஸோ இதில் the price of 1 kg of sugar வந்து 50 ரூபா. 1 கிலோன்றது நம்மளுக்கு 1000 கிராம்னு தெரியும். கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்னது? 2000 கிராம்னு இருக்காங்க. 2000 கிராம்ன்றதை நான் எப்படி எழுதுவேன்? 2 கிலோ அப்படின்னு சொல்லி எழுதிடுவேன். ஓகேங்களா, 2 கிலோன்னு எழுதிடுவேன். 2 கிலோ, 1 கிலோ 50 ரூபானா 2 கிலோ ப்ரைஸ் ஆஃப் 2 kg ஆஃப் சுகர் வந்து 2 × 50 which is equal to 100 rupees. ஸோ ரஞ்சித் should pay 100 rupees. ஓகே.
ஓகேங்களா? 2 கிலோ சர்க்கரைக்கு 100 ரூபா பே பண்ணணும். இது ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரண்யா had 3 kilogram of flour to be packed into packets of 500 gram each. In how many packets can she pack the flour? இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 3 கிலோ பெரிய மூட்டை 3 கிலோ மூட்டை அளவுக்கு மாவு இருந்துச்சு. இதை சின்ன சின்ன பொட்டலங்களாக 500 கிராம் பொட்டலங்களாக பிரிக்கணும். ஓகேங்களா? 3 கிலோ இருக்கிற மாவை சின்ன சின்ன பொட்டலமாக 500 கிராம் பொட்டலமாக பிரிக்கணும். ஸோ இப்போ நான் ஆன்சர் எழுதியிருக்கேன். 3 கிலோன்றதை 3000 கிராம்னு எழுதியிருக்கிறேன். ஒரு பேக்கெட்டில் 500 கிராம், ஒரு சின்ன பொட்டலத்தில் 500 கிராம் போட போகிறோம். அப்படின்னா எத்தனை பொட்டலம் போடணுன்னா ரெண்டையும் டிவைட் பண்ணணும். 3000 டிவைடட் பை 500, 3000 டிவைடட் பை 500னா 6 பேக்கெட்ஸ். 6 பேக்கெட் 6 பொட்டலம் போடலாம். அதாவது இந்த 3000 கிராம் அந்த பெரிய மாவு பேக்கெட்டை சின்ன சின்ன பொட்டலமாக எப்படி பிரிக்கிறதுனால டிவைட் பண்ணுறதுனால டிவிஷன் தானே. ஸோ டிவிஷன் பண்ணும்போது 3000 டிவைடட் பை 500 இது எப்படி டிவைட் பண்ணுவீங்க? இந்த 0 0 இப்படி கேன்சல் ஆயிரும். 30 by 5ன்னு இருக்கும். ஓகேங்களா? 30 by 5 30 by 5 எப்படி டிவைட் பண்ணுறது? இப்படி போட்டு பண்ணுவோம்ல. 30 by 5 6 டேபிள்ஸில் தானே போகும். 6 5s are 30, 0. ஸோ இந்த 6ன்றது தான் இங்கே இருக்கிற கோஷன்ட் தான் நம்மளுக்கு 6 பேக்கெட்னு ஆன்சர் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.